அனைத்திந்திய அதிமுக ஜாதி சமூகமற்ற வேறுபாடற்ற இயக்கம் என்பதும் இதில் பொது அமைதிக்கு அதிமுக என்றென்றைக்கும் உடனிருக்கிறது என்பதும் நாடறிந்த ஒன்று. எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதுபோன்ற சமயங்களில் சரியான முடிவெடுத்து சரியான நடவடிக்கை எடுக்க எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய சட்ட வல்லுநர் குழு, வழக்கறிஞர் குழு அதற்கான பணியினை செய்து தொடங்கி அது என்னென்றால் அவர் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை எந்தவித வருத்தமும் தெரிவிக்கவில்லை. அது குறித்து மாற்று செய்தியும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே நேற்று முன்தினம் மாலை வரை பதில் வராத காரணத்தால் எங்கள் வழக்கறிஞர் அவர் மீது வழக்கு தொடுப்பதை முடிவு செய்து எங்கள் பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியின் அனுமதியினை பெற்று இன்றைக்கு அவருக்கு நேற்று முன்தினம் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் குழுவின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டப்படி சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். உடனடியாக அதற்கான வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அதிமுகவோடு கேட்க வேண்டும், அறிக்கையை மாற்றும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் குழு நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய சங்கீதா IAS அவர்களுக்கு எனது சார்பாக அந்த அறிக்கையினை அந்த வைக்கல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வைக்கல் நோட்டீஸுடைய நகலை உங்களுக்கெல்லாம் இப்போது கொடுக்குறேன். தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த மனுவின் வைக்கல் நோட்டீஸ் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அறிக்கையின் மறுப்பறிக்கையோ அல்லது வருத்தம் தெரிவித்தோ கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் உடனடி சட்ட மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து அந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். அனைத்து இந்திய